நேத்து தான் தனா ஜெயிச்சிட்டான்னு சந்தோஷமா இருந்தான். இன்னைக்கு அவன் முகத்துல இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. தனா மாமாவை பத்தி கூட யோசிக்காமலே போயிட்டா. அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்க கூட இல்ல. எல்லாம் இதோ இவளோட வேலையா தான் இருக்கும். தனாவை நல்லா தூண்டி விட்டு வீட்டை விட்டு அனுப்பி விட்டுட்டா. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? போதும், வீடு இருக்கிற நிலைமையில நீ வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாருங்க? நாங்க மாங்க் கிளப்ல இருந்து வரோம். உள்ள வாங்க. சரிங்க சார். என்ன விஷயங்க? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடந்த பேட்மிண்டன் போட்டியில ரகுராமையாவோட பொண்ணு வின் பண்ணி இந்த ஊருக்கே பெருமை சேர்த்திருக்காங்க. அதனால எங்க கிளப் சார்பில் கலெக்டர் தலைமையில ஒரு பாராட்டு விழாவை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அவங்கள பாராட்டி சன்மானமும் கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட வரணும். தனலட்சுமி இருக்காங்களா? அவ எங்க இங்க இருக்கா? இந்த குடும்பம் அப்பா நாங்க யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு கண்டவன் கூட வெளியே போயிட்டா. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? வந்தவங்க முன்னாடி எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா? அது இப்ப பேசுற நேரமாமா, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், நான் உண்மைதானடா சொல்லிட்டு இருக்கேன். பத்மா, என் பொண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. அவளை பத்தி வெளியாளுங்க முன்னாடி இப்படி பேசுற வேலை வச்சுக்காத. என்ன சார், ஏதாவது ப்ராப்ளமா? சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க இன்விடேஷனை கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாங்க சார். ஓகே சார். ஈவினிங் 5 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபேமிலியோட நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். தனலட்சுமிக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்துருவோம் சார். தனாவும் வருவா. சரிங்கம்மா, இப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. தனா பண்ணிட்டு போன வேலைக்கு அவளுக்கு பாராட்டு விழா தான் குறைச்சலாக்கும். ஏய், வாய மூடு. அவ இப்ப என்ன தப்பு பண்ணிட்டா? அவ புருஷன் கூட போய் வாழ போயிருக்கா. அது என்ன பெரிய தப்பு? ஏங்க, ஒரு சந்தோஷமான விஷயங்க. நம்ம பொண்ணு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஜெயிச்சிட்டா. அதனால அவளுக்கு பாராட்டு விழா நடத்த போறாங்களாம். அதுக்காக தான் கார்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும்னு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. பாருங்க. ஜானகி, ரகு என்ன சொன்னா? அவர் அமைதியாவே இருக்காரு அத்தை. பின் என்ன, அவர் சந்தோஷமா பட போறாரு. அவரையே வேணான்னு சொல்லிட்டு இவ போயிட்டா. அவளுக்கு பாராட்டு விழா நடக்கும்போது அவர் போய் நிப்பாரா என்ன? பெரியம்மா, கார்டு கொடுங்க. நான் தனா கிட்ட கொடுத்து போக சொல்றேன். ஏய், நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ற? ஏ சீனு, பாருடா, இவ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அம்மா, தனாவுக்காக தான் ஃபங்க்ஷனே நடத்துறாங்க. அவ இல்லாம எப்படிமா? கார்டு அவகிட்ட தானே கொடுக்கணும். இந்த மாயா கொடு. பெரியம்மா, நான் போய் தனாவை பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்போ நாமளும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் இல்ல? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? நம்மளாம் எதுக்கு போனோம்? நம்ம தனாவை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்க. அத பார்க்க நாமெல்லாம் போகாம எப்படி? டேய், அவதான் அந்த கதிர் மட்டும் போதுன்னு சொல்லி போயிட்டால. அவளுக்காக நம்மளாம் எதுக்குடா போனோம்? ஆமா அண்ணி, யாருமே போக கூடாது. ஏன், நமக்குள்ள மானரோஷம் எதுவும் இல்லையா என்ன?
சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற யாரும் இந்த வீட்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு போக கூடாது. அப்படி மீறி யாராவது போனா அண்ணனை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்புறம் அண்ணன் கோவத்துக்கு ஆளாயிடுவீங்க, பாத்துக்கோங்க. என்னதானா ஈரப்புடவை கட்டிட்டு இருக்க? இல்ல, இந்த ஒரு Dress தான் இருக்கு. அதான் குளிச்சுட்டு அதே Dress துவைச்சு போட்டுக்கிட்டேன். விடு கதிர், நான் வீட்ல தானே இருக்க போறேன். நீ தான் வெளியே போற. உனக்கு ஒரு Dress இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானா. ஆனா நீ இப்படி ஈர துணியை போட்டுக்கிட்டு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஹலோ யங் கப்பிள், உள்ள வரலாமா? வா மாயா. எப்படி இருக்க? அத நான் தான் கேட்கணும். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். என்ன உன் ட்ரெஸ் ஈரமா இருக்கு? ஒண்ணும் இல்ல, இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்பா எப்படி இருக்காரு? அதெல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க. பெரியப்பா தான் கொஞ்சம் கோவமா இருக்காரு. யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அவர் பொண்ணை நான் பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன்னு என் மேல எனக்கு கோவமா இருப்பார்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒரு நாள் புரிஞ்சுக்க தானே போறாரு. இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன அது இன்விடேஷன்? மாங் கிளப்ல இருந்து இன்வைட் பண்ணாங்க. தனா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வின் பண்ணதுக்கு அவளுக்கு கலெக்டர் தலைமையில பாராட்டு விழா வச்சிருக்காங்க. ஏதோ ரிவார்ட் எல்லாம் கொடுக்க போறாங்களாம். அப்படியா? குடு. இந்த பாரு தானா, இன்னைக்கு சாயந்தரம் தான் ஃபங்க்ஷன் இருக்கு. நீயும் கதிரும் கண்டிப்பா வந்துடணும் தானா? இல்ல மாயா, நான் வரல. ஏ, என்ன சொல்ற? இந்த ஃபங்க்ஷனே உனக்காக தான் நடக்குது. ஏன் தானே வேணான்னு சொல்ற? இது எவ்வளவு பெரிய விஷயம். இல்ல கதிர், அப்பா இல்லாம நான் எப்படி வர முடியும்? அவரு கூட இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவரு தான் நான் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. இது நீ ஜெயிச்சதுக்காக உனக்கு கிடைக்கிற அங்கீகாரம். இதுல நீ கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினா அது நிறைய பேருக்கு தெரியும். அது பெரியப்பாவுக்கு பெருமை தானே. இப்ப என்ன, உனக்கு பெரியப்பா வரணும் அவ்வளவுதானே? கண்டிப்பா பெரியப்பா வருவாரு, நீ கவலையே படாத. அது எப்படி வருவாரு? நான் எப்படியாவது வர வைக்கிறேன். நீ வராம இருக்க கூடாது, சரியா? கதிர், நீ எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. நான் கூட்டிட்டு வந்துடுறேன், விடு. சரி, ஈவினிங் பார்க்கலாம். எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வரேன். சரி. தனா, நீ மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம். ஆனா ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு நல்ல Dress இல்லையே. ஆமால. சரி, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு வரேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, சரியா? சரி. கதிர், வா கதிர். சாப்பிட்டியா? சாப்பிட்டோம் சார். அப்புறம் ஒரு விஷயம் சார். என்னப்பா, சொல்லு. ஏற்கனவே இவர்கிட்ட நிறைய உதவி கேட்டோம். இதுக்கு மேல இவர்கிட்ட எப்படி காசு கேட்கறது? என்னப்பா, எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாவது வேணுமா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தனா ஜெயிச்சதுக்கு ஒரு பாராட்டு விழா இருக்கு. ஓ, அதுக்கு போகணும் சார். அதான் சாயந்தரம் பெர்மிஷன் வேணும். அதுக்கு என்னப்பா, சந்தோஷமான விஷயம் தானே, கூட்டிட்டு போயிட்டு வா. தேங்க்யூ சார். வரேன் சார். சரி சரி மச்சான், பரவாயில்ல. சரி, நான் பார்த்துக்கிறேன்டா, வச்சிடுறேன். யாருக்கிட்ட கேட்டாலும் பணம் இல்லைன்னு சொல்றாங்க. தனவுக்கு ட்ரெஸ் வாங்க இப்போ என்ன பண்றது? யோ, என்னையா 10 பேர் அனுப்புறேன்னா 2-3 பேர் அனுப்பியிருக்க?
இன்னைக்குள்ள பாதி வேலையை முடிக்கணும். செங்கல் மணலெல்லாம் எப்படியாவது மேலே கொண்டு போகணுமே. எவ்வளோ காசு வேணாலும் வாங்கிக்கையா, கொஞ்சம் ஆள் அனுப்பிடுயா. ஓனர் கேள்வி மேல கேள்வி கேட்பாரியா, வேலை முடியலன்னு ஆளை மாத்திருவேன். என்னையா உன் கூட வையா முதல்ல போனேன். சார் 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 வணக்கம் சார். வணக்கம் தம்பி, என்னப்பா வேணும்? சார் நீங்கள் ஃபோனில் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏதோ வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமாப்பா, செங்கல் மண்ணெல்லாம் தூக்க ஆள் வேணும். கடைசி நேரத்தில் வந்து இப்படி காலை வாரிட்டான். ஏப்பா உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்லை சார், நானே அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். நீயா? என்னப்பா பார்த்தா நல்லா படிச்ச பையன் மாதிரி இருக்க, இந்த வேலைக்கு வரேன்னு சொல்ற? இல்லை, கொஞ்சம் காசு அவசரமாக தேவைப்படுது. என்ன வேலை சொன்னாலும் செய்வேன். சரிப்பா, எனக்கும் ஆள் வேணும். கூட 2-3 பேர் இருந்தாலும் கூட்டிட்டு வா. இல்லை சார், வேற யாரும் ஆள் இல்லை. ஆனால் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்வேன் சார். முடிஞ்ச அளவுக்கு நானே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறேன். சரிப்பா சரிப்பா, நீ வேலையை ஆரம்பி. இந்தாப்பா இந்த துண்டை வச்சுக்க, போய் வேலையை பாரு. சரி போப்பா சார். போ. படிச்ச மாதிரி இருக்கான், இந்த வேலைக்கு வரானே. வாமா, வேலைக்கு வர நேரமாவது. சீக்கிரமா வந்தா மட்டும் காசு கூடவா கொடுத்துட போறீங்க? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்ச இல்லை, போய் வேலையை பாரு போமா. மேஸ்திரி, வழியில வந்துட்டு இருந்தேன், இந்த பொண்ணு ஏதோ வேலை கிடைக்குமான்னு கேட்டுச்சு. அதான் இங்க செங்கல் மண் எடுக்கிற வேலை இருக்குன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். ஏமா, பார்த்தா ஏதோ பெரிய வீடு பொண்ணு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருவியா? நான் பண்ணிருவேங்க. முடியாம பாதியில மயக்கப்பட்டு விழுந்துட போறமா? இல்லைங்கய்யா, நான் நல்லா வேலை செய்வேன். சரி, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வேலையை பார்க்க சொல்லு. சரி வாமா, போய் வேலையை பாருங்க. இந்தாப்பா, இதான் கூலி. 1500 சம்பளம். இந்தா. நன்றி சார். போயிட்டு வாப்பா. அட சில்லற இல்லையம்மா, இருமா கொஞ்சம் இருமா. தம்பி 500 ரூபாய் சில்லற கொடுப்பா, வாப்பா. இந்த பொண்ணுக்கு சில்லற கொடுக்கணும், ஒரு 500 ரூபாய் சில்லற கொடு. இந்த பொண்ணு வேலை செஞ்சதுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு தான். இந்தாம்மா வாங்கிக்கம்மா. இந்தாம்மா புடிமா, பணத்தை புடிமா. வாங்கிக்கம்மா. என்னதானா, எதுக்கு நீ இந்த வேலைக்கு வந்த? நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ எதுக்கு இங்க வந்து இந்த வேலையை பார்த்த? ஏன் நான் கையால் ஆகாதவனா?
உனக்காக என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சியா? ஏய் அப்படிலாம் இல்ல. ஃபங்க்ஷனுக்கு போகணும். உன்கிட்ட ஒரே ஷர்ட் பேண்ட் தான் இருக்கு. அதான் காசு இருந்தா உனக்கு ட்ரெஸ் வாங்கலாமேன்னு தான். நீ எதுக்கு இந்த வேலைக்கு வந்த? உனக்கு ட்ரெஸ் வாங்க எங்கெல்லாமோ காசு கேட்டேன், எங்கேயும் கிடைக்கல. அதான் நான் இந்த வேலையை பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல. நீ ஏன் இங்க வந்த? இந்த ஊருக்கே தலைவரா இருக்கிறவரோட பொண்ணு நீ. உங்க அப்பா உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டாரு. இப்ப நீ என் கூட வந்து அடுத்த நாளே உன்னை கல்லு மண்ணெல்லாம் சுமக்க விட்டேன்ல. ஹே, எதுக்கு நீ ஃபீல் பண்ற? என்னால தானே உனக்கு இந்த கஷ்டம் இல்ல. எனக்கு இதெல்லாம் உனக்கு கஷ்டமா இல்ல. நமக்காக நாம வேலை செய்யறோம், அவ்வளவுதானே. இல்லதானா, நான் என்ன பாடுபட்டாவது உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சிருவேன். ஆனா நீ என்னைக்கும் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. உன்னை யாராவது பார்த்தா கதிர் பொண்டாட்டி கல்லு தூக்குறான்லாம் சொல்ல மாட்டாங்க. ரகுராம் பொண்ணு கஷ்டப்படுறான்னு தான் சொல்லுவாங்க. அது தெரிஞ்ச அத்தை மாமாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வரக்கூடாது. எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணு. வரமாட்டேன். சரி, வீட்டுக்கு போ, நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். இந்தா. போ. அப்போ குடோன்ல இருந்த மொத்த துணி எரிஞ்சு போச்சா? ஆமா சேட்டு, புதுசா வாங்கின மொத்த சரக்கும் எரிஞ்சு போச்சு. அந்த சரக்கையெல்லாம் வித்துத்தான் என் கடனுக்கு பணத்தை கொடுப்பேன்னு நான் நினைச்சேன். நானும் உன் குடும்பம் பெரிய குடும்பம், ரகுராம் ஐயா குடும்பம்னு தான் உனக்கு காசு கொடுத்தேன். இப்ப என்னடானா துணியெல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு வந்து நிக்கிறேன். இல்ல சேட்டு, இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல சேட்டு. இந்த பாரு சீனு, அதெல்லாம் உன் பிரச்சனை. நீ தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அதனால எனக்கு நீ என்கிட்ட வாங்கின 50 லட்சம் பணத்தை கொடுத்துரு, அவ்வளவுதான். புதுசா வாங்கின எல்லா சரக்குமே எரிஞ்சு போச்சு சேட்டு. நீ இன்சூரன்ஸ் பண்ணிருப்பல்ல? அது அடுத்த நாள் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு. என்ன சீனு, இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருந்திருக்கே நீ. அப்புறம் என் பணத்தை எப்படி தான் கொடுப்ப? எனக்கு ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுங்க சேட்டு. அதெல்லாம் முடியாது சீனு. ஏதோ சரக்கு உன் குடோன்ல இருந்தா கூட பரவாயில்லை, வித்து கொடுப்பேன்னு நான் நம்புவேன். இப்போ எப்படி நான் உனக்கு டைம் கொடுக்கறது? எனக்கு என் பணம் வேணும். என்ன சேட்டு இப்படி சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல சேட்டு, எல்லாமே நெருப்புல எரிஞ்சு போச்சுன்னு. ஏப்பா, நீ ரகுராம் குடும்பம், பெரிய வீட்டு பையன், பணம் தான் உனக்கு பிரச்சனை இல்லையே. இந்த பாரு சீனு, இந்த பணமெல்லாம் உன் மாமனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடு. இந்த பாரு சீனு, உனக்கு சங்கடம்னா சொல்லு, நான் வந்து உன் மாமா கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. எங்க வீட்லயே ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா இன்னும் கஷ்டப்படுவாங்க சேட்டு. தயவு செஞ்சு எங்க மாமாட்டெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏப்பா, அப்புறம் எப்படிப்பா என் பணம் எனக்கு கிடைக்கும்? நான் எப்படியாவது உங்க பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இங்க பாருப்பா, ஒரு மாசமெல்லாம் உனக்கு டைம் கொடுக்க முடியாது. ஒரு 10 நாள் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீ பணத்தை கொடுக்கலன்னா உன் கடையை நீ என் பேருக்கு எழுதி கொடுக்கணும். அச்சா சேட்டு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சீனு, நானும் வியாபாரம் தாப்பா பண்றேன். யாருக்கும் பணத்தை சும்மா தூக்கி கொடுக்க முடியாது. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். என் பணம் எனக்கு வரலன்னா நான் வேற மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இந்த பாரு, 10 நாள்ல நீ பணம் கொடுக்கலே, உன் கடையை நான் எடுத்துப்பேன். இல்ல சேட்டு, அந்த அளவுக்குலாம் நான் விட்டுற மாட்டேன். 10 நாள்ல உங்க பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். 10 நாள் தான். ஒரு நாள் தாண்டினா கூட உன் கடையை நான் எடுத்துப்பேன். சரி சரி, இப்போ நீ கிளம்பு. பத்து நாள்ல எப்படி 50 லட்சம் ரெடி பண்றது? யார்கிட்ட போய் கேட்பேன்? சொல்லு மச்சான். ஏய், ரொம்ப நாள் ஆச்சுடா நீ ஃபோன் பண்ணி. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. என்னடா ஹெல்ப்? அது நான் நேர்ல வந்து சொல்றேன். மீட் பண்ண முடியுமாடா? எனக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்குடா. நான் லொகேஷன் அனுப்புறேன், நீ அங்க வந்துரு, பேசிக்கலாம். சரிடா, நான் வந்துடுறேன். சரிடா மச்சான். சார் சார்
வாங்க. என்ன சார் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார். யாரு? அத்தையா? இல்லை சார், லிங்கன்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு சார். ஓ சரி, கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க. கார்த்திக், ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? ஜானகிக்கு தண்டனை கிடைச்சிருச்சா? நான் வீட்டுக்கு வரலாமா? அதெல்லாம் இல்லடா, இது வேற ஒரு விஷயம். அந்த தனால அவ வீட்டை விட்டு போயிட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா, ரகுராம் கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த கதிரவன் தான் வேணும்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து வீட்டை விட்டு போயிட்டா. கதிர் கூட தனா போறது நல்ல விஷயமா? ஏன்பா, உன் அத்தை ஆசைப்பட்ட மாதிரியே அவ அப்பங்கிட்ட சண்டையை போட்டு அந்த பொண்ணு வெளியே போயிடுச்சுல்ல, அது சந்தோஷமான விஷயம் தானே? அப்போ கதிர் கூட வெளியே சந்தோஷமா வாழ போயிட்டாளா அவ? அந்த தனா நிம்மதியா இருக்க கூடாது. உங்க அப்பாவும் நானும் சேர்ந்து ஊருக்குள்ள யாருமே வீடு கொடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டோம். ஆனா அந்த கதிர் ஒரு கேஸ் கம்பெனில வேலை செய்யறான்ல, அந்த ஓனர் தான் அவங்க வீட்டு மாடியிலேயே இடம் கொடுத்துட்டான். அந்த ஆளோட வீட்டுல தான் 2 பேரும் இருக்காங்க. சரி, வேற ஏதாவது தெரிஞ்சா ஃபோன் பண்ணுங்க. நான் ஒரு 1 hour வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கே போறீங்க சார்? உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. 1 hour தானே, போயிட்டு உடனே வந்துடுவேன். ரொம்ப நாளா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக காத்துட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். தனா, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கற பாரு. ஏய் கைய விடுடா. யாராவது வாங்க, கைய விடு.